Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா முட்டை கிரேவி. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம். சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, இந்த வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதே நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டது. இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். 1 நிமிஷம் மசாலா நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர். இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த தயிர் மசாலாவோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். இந்த தயிர் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையில் இப்படி ஒரு சென்டராக ஒரு சின்ன கூடு, அப்போ தான் அந்த மசாலா உள்ளே நல்லா ஊறும். நல்லா கலந்து விடுங்க. முட்டை போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். முட்டை போட்டு நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம். நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.